இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2017 ரிலீஸ் ஆன ரீசெட்ன்ற ஒரு சைனீஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட டைட்டில் சயின்ஸ் ஃபிக்ஷன், ரெண்டையும் லிங்க் பண்ணி படம் டைம் டிராவல் பேஸ்டு மூவின்றதை இன்னார நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது ஓரளவுக்கு கரெக்ட் தான். ஆனா நம்ம படத்துல பார்க்க போறது டைம் டிராவல் இல்ல, டைம் டெலபோர்டேஷன். ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? டைம் டிராவல் மூலியமா பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட் ஃபியூச்சர் ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு எந்த டைம் லைன்ல இருந்து போனோமோ திரும்ப அதே டைம் லைனுக்கு வந்துட முடியும். பட் டைம் டெலபோர்டேஷன்ல ஒரு டைம் லைன்ல இருந்து இன்னொரு டைம் லைனுக்கு டெலபோர்ட் தான் ஆக முடியும், திரும்ப அதே டைம் லைனுக்கு வர முடியாது. இத படம் பாக்குறப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியும். சோ நம்ம படத்துல பார்க்க போறது ரெண்டாவது கேட்டகரி. அப்புறம் படத்தோட கதை என்னன்னா, ஒரு சிங்கிள் மதர், அவங்க தான் படத்தோட ஹீரோயின். டைம் டெலபோர்ட் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதே இவங்க தான். அவங்கள்ட்ட இருந்து அந்த டெக்னாலஜியை மிரட்டி புடுங்கிறதுக்கு ஒரு கும்பல் ஹீரோயின் முத்துக்கு முத்தா சொத்துக்கு சொத்தா வளர்த்து அவளோட பையனை கடத்திருது. சோ கடத்தப்பட்ட பையனை காப்பாத்துறதுக்கு தான் உருவாக்குன டெக்னாலஜியை வச்சு வேற வேற டைம் லைன்ல இருந்து ஒரே இடத்துக்கு வர ஹீரோயின் கடைசியில தான் பையனை காப்பாத்தினாலா இல்லையான்ற போராட்டம் தான் படத்தோட கதை. இதுலயும் நம்ம நினைக்கிற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. வாங்களேன் படத்துல காட்ட போற டெலபோர்டேஷனை நம்ம டெலபோர்ட் ஆகாம ஒரே இடத்துல உட்காந்து பார்ப்போம். படத்தை ஓபன் பண்ணா கதை 2025ல ஒரு சயின்ஸ் லேப்ல ஆரம்பிக்குது. இந்த லேப்ல டைம் டிராவல் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை மனுஷங்க மேல ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தலைமை தாங்கி நடத்துறது IPTன்ற ஒரு அமெரிக்கன் கம்பெனி. ஏதோ ஒரு காரணத்தினால எக்ஸ்பெரிமெண்ட் ஒழுங்கா போல. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உட்படுத்தப்பட்ட மனுஷங்களே அவங்களை அடைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இந்த இடத்தையே கொளுத்தி விட்டுறாங்க. இதுல இது வரைக்கும் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னென்ன ரிசல்ட் எல்லாம் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்களோ ஒட்டுமொத்த டேட்டாவும் நெருப்போட நெருப்பா அழிஞ்சு போச்சு. இதை காட்டின அடுத்த சீன்ல IPT கம்பெனியோட CEO கிட்ட போன ஒரு ஆள், அவன் தாங்க படத்துல வில்லன். முடிஞ்சு போன எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப இவன் நடத்த போறதா சொல்றான். அதுல CEOவுக்கு ஒரே மஜாக்கோ மாலதான், தாராளமா பண்ணுப்பா, அதுக்கான முழு சப்போர்ட்டையும் நான் கொடுக்குறேன். ஆனா உனக்கே தெரியும் நம்ம டேட்டா மொத்தமும் நெருப்புல அழிஞ்சு போச்சு, திரும்ப நம்ம ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு சாதிக்கிறதெல்லாம் இப்ப நடக்கிற காரியம் இல்ல. பேசாம நான் ஒன்னு சொல்றேன், அதை அப்படியே பண்ணு. நம்மள மாதிரியே ஒரு சைனீஸ் கம்பெனி இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி அவங்க கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சக்சஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நம்ம உசுரை கொடுத்து உழைக்கிறதுக்கு பதில் அவங்க உழைப்ப திருடிட்டோன்னு வையன், நமக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிடும்ல. சோ அதுக்கான வழியை பாருன்னு நல்லா வாரணாசி வழுக்கு பாரு மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு CEO இப்படி ஒரு கொடூரமான ஐடியா கொடுக்க, இன்னொரு பக்கம் CEO சொன்ன அந்த சைனீஸ் கம்பெனில நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை காட்டுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டை டீமா இருந்து பண்றது 5 பேரு. ஒன்னு இந்த கம்பெனியோட டைரக்டர், ரெண்டாவது ஹீரோயின், மூணாவது ஒரு சயின்டிஸ்ட், நாலாவது ஒரு லேடி அசிஸ்டன்ட், அஞ்சாவது அப்ரெண்டிஸா இருக்க ஒருத்தவன். இதுல ஹீரோயின் தான் மெயின். இன்னைக்கு நேத்துலாம் இல்ல, 8 வருஷமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இத்தனை வருஷத்துல அதுல இருக்க ஓட்ட உடசெல்லாம் அடிச்சு இப்ப கடைசியா ஒரு சிம்பான்சியை வச்சு இவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ட பாக்குறப்போ இந்த டைம் லைன்ல இருந்து 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு முன்னால, அதாவது பாஸ்ட்ல இதே இடத்துக்கு அந்த சிம்பான்சியை டெலபோர்ட் பண்ண முடியுது. எக்ஸ்பெரிமெண்டே அழிஞ்சு போச்சு, அதை திரும்ப பண்ண போறேன்னு சொன்னதுக்கு IPT கம்பெனியோட CEOவுக்கு அப்படி ஒரு ஆனந்தம்னா, சைனீஸ் கம்பெனி எக்ஸ்பெரிமெண்ட்டையே சக்சஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். யாருமே நிதானமா இல்ல, யாரோட காலுமே தரையில படல, எல்லாரும் துள்ளி குதிக்கிறாங்க. அப்புறம் சக்சஸ் பண்ணப்பட்ட இந்த ரிசல்ட் இவங்க கம்பெனிலேயே ஒரு முக்கியமான இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க, இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். ஹீரோயினோட ஹஸ்பண்ட்லாம் 3-4 வருஷத்துக்கு முன்னாலேயே ஹீரோயினை விட்டுட்டு போயிட்டான். தற்சமயத்துக்கு ஹீரோயின் தான் தன்னோட பையனை உயிருக்கு உயிரா பாசம் காட்டி வளர்த்துட்டு இருக்கா. இப்ப பையன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து ஹீரோயின் கம்பெனிக்கு வந்ததும் இவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்ட பத்தி கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட மீட்டிங் போட்டு பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு சிம்பான்சி டெலபோர்ட் ஆகிறத பார்த்தோம்ல, அது எப்படி நடந்திருக்குன்னா, இவங்களோட கம்பெனில ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை ஹியூமன் பாடியா நினைச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரக்சரோட டாப்ல இருக்கிறது தான் பிரெயின். அதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் டெலபோர்ட் ஆகிறதுக்கான எனர்ஜியை கொடுக்குது. அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரோட நடுப்பகுதியில இருக்கிறது ஒரு தாயோட கருவறை மாதிரி. அதை இவங்க வார்ம்ஹோல்னு சொல்லி கூப்பிடுறாங்க. டெலபோர்ட் ஆக போற ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல ஒரு உயிரோ எதுவா இருந்தாலும் இந்த வார்ம்ஹோல்ல தான் வைப்பாங்க. அடுத்து டைம் டிராவலா இருந்தாலும் சரி, டைம் டெலபோர்ட்டா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஸ்பேஸோட டைமை பேஸ் பண்ணி தானே நடக்குது. சோ ஸ்பேஸோட டைமை பிரதிபலிக்கிற மாதிரி இவங்க ஸ்ட்ரக்சருக்கு கீழே ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி டெலபோர்ட் ஆக போற ஆப்ஜெக்ட் கீழ்ப்பகுதிக்கு வந்ததும் அங்க இருக்க பிரஷர் மூலமா அது தனித்தனி பார்ட்டிகளா பிரிஞ்சு 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு முன்னால பாஸ்டுக்கு திரும்ப இதே வார்ம்ஹோலுக்கு வந்து சேரும். இப்ப வரைக்கும் ஹீரோயினாலையும் அவ டீமாலையும் பண்ண முடிஞ்சது இதுதான். இதுல 2 பிரச்சனை இருக்கு. ஒன்னு, காலவரையற்ற டெலபோர்ட்ட பண்ண முடியல, இவ்வளவுதான். 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான் முன்னால போக முடியும்ன்ற லிமிட் இருக்கு. ரெண்டாவது, இது வரைக்கும் இந்த ட்ரையல மனுஷங்க மேல பண்ணல, சிம்பான்சியோட நிக்குது. மனுஷங்க டெலபோர்ட் ஆகணும், அதுவும் காலவரை இல்லாம எப்போ எந்த டைம்ல எனக்கு போகணும்னு நினைச்சாலும் முடியணும். இதை எப்ப முடிப்பீங்கன்னு போர்ட் ஆஃப் டைரக்டர் கேட்டா, 5 பேர்ல ஹீரோயின் தானே மெயின், எனக்கு ஒரு 2 மாசம் மட்டும் டைம் கொடுங்களேன், அதுக்குள்ள இந்த பிரச்சனையை முடிச்சிடறான டைம் கேட்ட ஹீரோயின் மீட்டிங் ஓவர் ஆனதும் வீட்டுக்கு போறதுக்கு கார் பார்க்கிங்க்கு வந்து காரை எடுக்கிறா. காரை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கிளம்புறப்போ திடீர்னு எங்க இருந்து வந்தா எப்படி இருந்து வந்தான்னு தெரியல. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சயின்ஸ் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உட்படுத்தப்பட்ட ஆளுங்களுக்குள்ளேயே சண்டை நடக்கிறத நம்ம பார்த்தோம்ல, அங்க இவனும் இருந்திருப்பான். அவன் சடார்னு ஹீரோயினோட கார் டோரை பிடிச்சி தொங்கிட்டு, ஏமா நீ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணக்கூடாது, இதனால வருங்காலத்துல பெரிய
பெரிய ஆபத்து வரப்போகுது, சோ நீ இதை உடனே நிறுத்தி ஆகணும்னு கத்துன்னு கத்துறான். டேய் ஆண்ட வேலை பிறந்த ஆனாம யாரா நீ, காரை விடுறான்னு ஹீரோயின் அவனை துரத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே காரை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தவனோட தலை தானா வெடிச்சு அவன் அங்கேயே செத்துறான். அடுத்து போலீஸ்காரங்களா வந்து அவன் பாடியை செக் பண்ணி பாக்குறப்போ அவனோட மூளை வெடிச்சு இறந்துட்டதா தெரியுது. எப்படியோ நடந்த சாவுக்கும் ஹீரோயினுக்கு எந்த சம்பந்தமும் இல்லல்ல, சோ நீங்க கிளம்புங்க, நாங்க பாடியை பாத்துக்கிறோம்னு ஹீரோயின் அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அவளோட பையனை பார்த்தா. ஹீரோயினோட பையனுக்கு ரெயின்போ ரேஞ்சர் என்ற ஒரு கார்ட்டூன் சீரியஸ்னா ரொம்ப பிடிக்கும். டிவில அதை பாத்துக்கிட்டே அவன் தூங்கிடுறான். இதெல்லாம் காட்டிட்டு அப்படியே ஒரு மாசம் கழிச்சு வந்தா வில்லன் அவனோட வேலையை முடிக்கிறதுக்கான தருணம் வந்துருச்சு. வில்லனோட ஆளுங்க சைனீஸ் கம்பெனிக்கு ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு சிசிடிவி கேமராவெல்லாம் டைவர்ட் பண்ணி பில்டிங்ல அங்க எங்கன்னு பாம்ப வச்சிடறானுங்க. இது உள்ள இருக்க யாருக்கும் தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் டைரக்டரும் எப்படி ஹீரோயினோட புருஷன் ஹீரோயினை விட்டுட்டு போனானோ அதே மாதிரி டைரக்டருக்கும் பொண்டாட்டி குழந்தைங்கன்னு ஒரு ஃபேமிலி எல்லாம் இருந்துச்சு. இவர் எக்ஸ்பெரிமெண்ட்னு இதையே கட்டிக்கிட்டு அழுததால இவரோட ஃபேமிலி இவரை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. இப்படி இவங்களோட கடந்த கால கஷ்டத்தை பத்தி எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு, சரிமா எனக்கு யாரும் இல்லனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை நல்லபடியா வளர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, என் சார்பா உன் பையனுக்கு இதை கொடுத்துறேன் அப்படின்னு ரெயின்போ ரேஞ்சர் வாட்ச் உடனே பையனுக்கு பிரசண்டா தர சொல்லி டைரக்டர் ஹீரோயின் கிட்ட கொடுக்க இதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஹீரோயின் கீழே சயின்டிஸ்ட் கிட்ட வரப்போ இவங்களோட ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அது என்னன்றத சயின்டிஸ்ட் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இவங்க ஒரு சிம்பான்சியை டெலிபோர்ட் பண்ணாங்க இல்லையா, இப்ப வரைக்கும் அதோட ஆக்டிவிட்டிஸை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. சில நிமிஷத்துக்கு முன்னால வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப என்னடான்னா சிம்பான்சியோட உடம்புல SR செல்ஸ்ன்ற சில செல்ஸ் இருக்கும். ஒட்டுமொத்த உடம்புலயே அந்த செல்ஸ் 0.3% அளவுல தான் இருக்கும். அந்த செல்ஸ் எல்லாம் டெலிபோர்ட் ஆன சிம்பான்சியோட உடம்புல டேமேஜ் ஆகுற மாதிரி தெரியுதான். மொத்த உடம்புலயே செல்ஸ் 0.3% தானே இருக்கு. அப்புறம் இது என்ன பெரிய பிரச்சனைன்னு நம்ம நினைக்கலாம். கடுகு சிறுசானாலும் காரம் கடுசா இருக்குன்ற மாதிரி செல்ஸ் எல்லாம் 0.3 அளவுல இருந்தாலும் அது மொத்தமும் பிரெயினோட கனெக்ட் ஆன ஒண்ணு. சோ இதனால மேபி பெரிய பிரச்சனை கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொன்னதும் இவங்க ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி படிப்படியா தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. இதுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்றப்போ மறுபடியும் இவங்க போட்ட கோட்டெல்லாம் அழிச்சிட்டு முதல்ல இருந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அப்பதான் பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். சோ ஹீரோயின் அதுக்கான வேலையை பார்க்க சொல்லிட்டு இவளும் இவளோட ரூம்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட பையன் கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. கொஞ்ச நேரம் அம்மா பையன் ரெண்டு பேரும் வீடியோ கால்ல நல்லா தாங்க பேசிட்டு இருக்காங்க. டபார்னு ஹீரோயினுக்கு அங்க வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட. பேசிட்டு இருந்த ஹீரோயின் பையனோட மொபைல் கீழே விழுந்துருது. சோ அங்க விஷுவலா என்ன நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு தெரியல. ஆனா பையனை யாரோ தூக்கிட்டு போறாங்க. அந்த பையன் அம்மா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். பையன் குரலை கேட்டதும் அலறி அடிச்சுக்கிட்டு கார் எடுத்த ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில பையனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல போன் அட்டன் ஆகுது. பட் பேசுறது ஹீரோயினோட பையன் இல்ல, வில்லன். உனக்கு உன் பையனை பாக்கணுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்துருவேன்னு வில்லன் சொல்லிட்டு இருக்க கேப்ல ஹீரோயினுக்கு முன்னால ஒரு பெரிய ட்ரக் போயிட்டு இருக்கு. பின்னால ஒரு சின்ன ட்ரக் வந்துட்டு இருக்கு. இதுல சின்ன ட்ரக் ஹீரோயினோட காரை பின்பக்கமா இருந்து தள்ளி முன்னால போயிட்டு இருக்க ட்ரக்குள்ள ஏத்தி அந்த ட்ரக்கோட டோரை க்ளோஸ் பண்ணதும் ட்ரக்கோட அளவே தம்மாத்தோண்டு தான் இருக்கும். அதாவது ஒரு கார் உள்ள போற அளவுக்கு தானே இருக்கும். சோ அதுக்குள்ள ஹீரோயினோட காரை மாட்டிக்கிட்டதும் ஹீரோயினால டோரை திறக்க முடியல. காருக்குள்ளேயே உட்காந்துருக்கா. அதே ட்ரக்ல தான் வில்லன் அவன் ஆளுங்களோட ஹீரோயினோட பையனையும் பிடிச்சு வச்சிருக்கான். பையனை ஹீரோயினுக்கு முன்னால கூட்டிட்டு வந்து உன் பையன் உனக்கு உயிரோட வேணும்னா நீ ரிசர்ச் பண்ணி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கல, அதோட டேட்டாலாம் எனக்கு வேணும். சத்தம் இல்லாம எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துறேன்னா ரத்தம் இல்லாம உன் பையனை கூட்டிட்டு போயிடலாம்னு வில்லன் ஒரு டீல போட்டதும், டேய் ஒன்ஸ் மோர் ஓனா என்னடா பேசிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு அசால்ட்டான மேட்டர் இல்லடா. டேட்டா இருக்க இடத்த அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு நான் டைரக்டர் சயின்டிஸ்ட் மூணு பேரும் ஒரே நேரத்துல செக்யூரிட்டி செக்ஷன்ல அவங்களோட கண்ணை காட்டினாதான்டா நடக்கும். இதை எப்படா என்னால தனியா பண்ண முடியும்னு ஹீரோயின் சொல்ல உடனே வில்லன் வேணும்னே ஹீரோயினுக்கு பயம் காட்ட ஹீரோயின் கண்ணு முன்னாலேயே ஒரு சின்ன கன் மூலியமா ஹீரோயின் பையன் உடம்புக்குள்ள ஒரு பாமா அனுப்பிடுறான். பார்த்தல்ல உனக்கு 1 மணி நேரம் டைம், என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அதுக்குள்ள டேட்டாவோட வா, இல்ல உன் பையனுக்கு தவசம் பண்ற மாதிரி வா அப்படின்னு வில்லன் சொன்னதோட இங்க சீனை கட் பண்ணான். கம்பெனில இருந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச்சுக்காக அவருக்கு சில தகவல் தேவைப்படுதுன்னு லேடி அசிஸ்டன்ட கூப்பிட்டு, அம்மாடி நீ நேரம் வாமோல் ரூமுக்கு போ, அங்க அப்ரெண்டிஸ் உட்காந்துருப்பான், அவங்கிட்ட நான் கேட்டேன்னு இந்த தகவல்லாம் வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு லேடி அசிஸ்டன்ட் அனுப்புறாரு. இதே டைம் தான் ஹீரோயின் பையனை காப்பாத்துறதுக்கு டேட்டா வேணும்னு டேட்டாவை எடுக்கிறதுக்கு அரக்க பறக்க கம்பெனிக்கு ஓடி வரா. கரெக்டா ஹீரோயின் உள்ள வரப்போ வில்லனோட ஆள் ஒருத்தவன் ஹீரோயினை பாத்துக்கிட்டே ஹீரோயினை கிராஸ் பண்ணி நடந்து போறான். ஆனா அவன் வில்லனோட ஆளுன்றதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரியாது. இதோட வில்லன் ஆளோட மொழியே சரியில்லை. இந்த பாரம்பரிய பட்டுப்புழு என்னமோ ஒன்னு பண்ணிருக்காண்டான்னு நம்ம கெஸ் பண்ணா 100க்கு 100 கரெக்ட். ஹீரோயின் சயின்டிஸ்டோட இடத்துக்கு போறப்போ அங்க சயின்டிஸ்ட் பொன்னம்மா கிடக்குறாரு. வில்லனோட ஆள் இவரை ஊசியை போட்டுதான் கொலை பண்ணிருப்பான் போல. சிரஞ்சியும் அதே இடத்துல தான் இருக்கு. தெரியாதனமா ஹீரோயினை கையால எடுத்துறா. இது இல்லாம வில்லனோட ஆள் சயின்டிஸ்ட கொலை பண்ணி அவரோட ஒரு கண்ணை நோண்டி அதை டப்பால வேற போட்டு வச்சிருக்கான். இத பார்த்து ஹீரோயின் மறந்து போயிருக்கும் போதே வில்லனே ஹீரோயினுக்கு போனை போட்டு, நாமா 2 பேரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு ஒருத்தவன் கதையை நான் முடிச்சிட்டேன், எப்படி இன்னொருத்தவரையாவது நீ சமாளிப்பியா இல்ல அவரையும் நான் தான் பாத்துக்கணுமா அப்படின்னு மிரட்டினதும், ஓ அப்ப நீ தான் அந்த வேலையை பாத்தியா, வேணாண்டா அப்பா அடுத்து நீ எந்த ஆணியும் புடுங்க வேணாம், டைரக்டரை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு சயின்டிஸ்டோட கண்வழியோட ஹீரோயின் கிளம்புறப்போ சயின்டிஸ்ட் கேட்ட தகவல்லாம் எடுத்துக்கிட்டு லேடி அசிஸ்டன்ட் மேல
மேல வந்துட்டு இருக்கா. அட கடவுளே, இந்நேரம் பார்த்தா இவளை அனுப்புவ, இவளை எப்படி நான் சமாளிக்கிறதுன்னு ஹீரோயின் யோசிச்சா. அவ சயின்டிஸ்ட் கேட்ட தகவல்லாம் கையிலே வச்சுக்கிட்டு நான் சயின்டிஸ்ட பார்த்தே தீருவன்னு அடம் முடிக்கிறா. சொப்பப்பப்பப்பா, நீ அவனை பார்க்கணும்னா பரலோகம் தாமா போனோம், அவன் செத்து 7 hours ஆகுது, இப்ப வந்து அவனை பார்க்கணும்னு கேக்குறியே அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைச்சாலும் இவளை மேல விட்டு அவ பாடியை பார்த்துட்டானா ஹீரோயினால அவ பையனை காப்பாற்ற முடியாது. சோ சயின்டிஸ்ட் இங்க இல்லமா, இப்பதான் அவனுக்கு போன் பண்ண, எங்கேயோ வெளியே போயிருக்கான்னு சொல்றான். நீ என்ன பண்ணு, அவன் வரத்துக்குள்ள எனக்கு ஒரு தகவல் தேவைப்படுது, கொஞ்சம் அதையும் போய் எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு அதை இதன்னு பேசி ஹீரோயின் லேடி அசிஸ்டன்ட் அனுப்பிடுறா. அடுத்து வெளியே இருந்த சயின்டிஸ்டோட பாடிய ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு அவன் கண்வழியோட கிளம்பின ஹீரோயின் டைரக்டரை பார்க்க ஓடி வந்துட்டு இருக்கப்போ நடுவுல ஒரு ட்ராலியை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. கவனிக்காம ஹீரோயின் தொப்புக்கடின்னு அதுல மோதிட்டு அந்த வழியோடையே டைரக்டர் கிட்ட போயிட்டு, ஏங்க நம்ம பண்ணிட்டு இருந்த ரிசர்ச்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுங்க, சிம்பான்சியோட SR செல்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுற ஸ்டேஜ்ல இருக்கான், நான் உடனே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்டை செக் பண்ணி ஆகணும், கொஞ்சம் வாங்க, உங்க கண்வழியை காட்டினாதான் என்னால டேட்டா ரூமுக்குள்ள போக முடியும்னு ஹீரோயின் கூப்பிட, சரிமா என்ன அவசரம், நாளைக்கு பாத்துக்கலாம்னு டைரக்டர் சொன்னதும், யோ பாழடைஞ்ச பழைய குண்டான், எத்தனை வருஷமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், அதுல ஒரு தப்பாயிடுச்சுன்றேன், ஈஸியா நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்ற, வாயா என் கூட நிலம புரியாம பேசிக்கிட்டு அப்படின்னு வலுக்கட்டாயமா டைரக்டரை கூட்டிட்டு போன ஹீரோயின் இவளோட கண்ணு டைரக்டரோட கண்ணு ரெண்டையும் செக்யூரிட்டி செக்ஷன்ல வச்சிடறா. மூணாவதா சயின்டிஸ்டோட கண்ணு தேவைப்படுது. அவன் எங்க மான டைரக்டர் கேட்டா, அது வந்து வருவான், நான் அவனை வர சொல்லியிருக்கேன், சீக்கிரமா வந்துருவான், நீங்க கண்ணை வச்சிட்டீங்கல்ல, கிளம்புங்க, இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் டைரக்டர் அனுப்பிட்டு ஒளிச்சு வச்சிருந்த சயின்டிஸ்டோட கண்ணை யூஸ் பண்ணி மூணாவது செக்யூரிட்டி செக்ஷனையும் கடந்து டேட்டா ரூமுக்குள்ள போய் அங்க இருக்க டேட்டாவை காப்பி பண்ணிட்டு இருக்கா. இந்த கேப்ல கம்பெனி முழுக்க எங்கெங்கயோ தேடியும் சயின்டிஸ்ட் கிடைக்கலன்னதும் லேடி அசிஸ்டன்ட் திரும்ப சயின்டிஸ்டோட ரூமுக்கு வரப்போ அங்க ஹீரோயின் ஒளிச்சு வச்சிருந்த ரெட் பாடியை பாத்துறா. உடனே பில்டிங் மொத்தமும் இங்க ஒரு மர்டர் நடந்துருச்சுன்ற அலர்ட் அடிச்சு சஸ்பெக்ட பிடிக்கிற வரைக்கும் யாரும் பில்டிங்ல இருந்து வெளியே போக கூடாதுன்னு பில்டிங்கோட டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போதாக்குறைக்கு சயின்டிஸ்ட் எந்த ஊசியை போட்டு கொலை பண்ணாங்களோ ஹீரோயின் வேற அந்த ஊசியை டச் பண்ணிட்டாலே, சோ ஊசியில இருக்க ஃபிங்கர் பிரிண்ட வச்சு ஹீரோயின் தான் கொலகாரின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இத கேட்ட டைரக்டருக்கு கபாலம் கலங்குது. ஹீரோயினா, அவளா சயின்டிஸ்ட கொலை பண்ணி அவனோட கண்ணை புடுங்கி டேட்டா ரூமுக்குள்ள போய் அதை திருட பாக்குறான்றீங்க, என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு டைரக்டர் ஆச்சரியமாயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் டேட்டாவை காப்பி பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு அப்ரெண்டிஸ் வந்துடுறான். அடியே என்ன அங்க ஒன்ன நீ தான் சயின்டிஸ்ட கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க சம்பந்தமே இல்லாம டேட்டாவை காப்பி பண்ணிட்டு இருக்க, என்னடி இங்க நடக்குதுன்னு இவன் கேட்க, ஹீரோயின் இப்ப இருக்க பதட்டத்துல இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு விளக்கமாவா சொல்லிட்டு இருக்க முடியும், ஆனா ஒன்ன மட்டும் தெளிவா சொல்றா, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாறிட்டு இருக்கேன், அதோட சயின்டிஸ்ட கொலை பண்ணது நான் இல்ல, தயவு செஞ்சு என்ன நம்புடான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினை தேடி போலீஸ்காரங்க இங்க வந்துடுறாங்களா. ஹீரோயின் சொன்னதை நம்ம அப்ரெண்டிஸும் வந்த போலீஸ்காரல ஹீரோயினை படவிடாம வென்டிலேஷன் வழியா ஹீரோயின் அனுப்பி ஹீரோயினை தப்பிக்க வச்சிடறான். அங்க இருந்து மட்டும் தான் ஹீரோயின் தப்பிக்கிறா, இன்னும் பில்டிங்கை விட்டு தப்பிக்கல. அந்த வழியா வரப்ப வேற 2 போலீஸ்காரங்க ஹீரோயினை மடக்கிடுறாங்க. அதான் வில்லனோட ஆள் ஒருத்தவன் வால் பிடிச்ச மாதிரி ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே, அவன் அதே இடத்துல ஒளிஞ்சு நின்று இந்த 2 போலீஸ்காரங்களையும் போட்டு தள்ள அடுத்து லிப்ட்ல வர போற ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு லிப்டுக்கு வெளியே மேல் ஃப்ளோர்ல போலீஸ்காரங்க துப்பாக்கியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயின் அவளோட சமயோஜன புக்தியை யூஸ் பண்ணி லிப்ட் டிராவல் ஆயிட்டு இருக்கும் போதே கையில கிடைச்ச கெமிக்கலை வச்சு சின்னதா ஒரு புகை பாம்பை ரெடி பண்ணி போலீஸ்காரங்க இருக்க ஃப்ளோர்ல லிப்ட் ரீச் ஆனதும் அந்த பாம்பை வெடிக்க வச்சு புகையை பரப்பி விட்டு இதையே சாக்கா வச்சு தப்பிச்சிடுறா. பில்டிங்கோட எல்லா டோரும் க்ளோஸ்ல இருக்கு. ஆக ஹீரோயினால டோர் வழியா தப்பிக்க முடியாது. சோ பில்டிங்கோட ரூஃபுக்கு போனவ அங்க இருந்து குப்பலா வெளியே போறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்குள்ள குதிச்சு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு திருந்த டேட்டாவோட அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. டேட்டாவை எடுத்துட்டு வந்து வில்லன்கிட்டையும் கொடுத்துடுறா. ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணணும், சொன்ன வார்த்தைக்கு ஏத்த மாதிரி டேட்டாவை கொடுத்ததும் ஹீரோயின் பையனை அவ கூடவே அனுப்பியிருக்கணும்ல. முதல்ல டேட்டாவை வாங்கினதும் ஹீரோயினோட பையனை ஹீரோயின் கிட்ட அனுப்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணு முன்னாலேயே ஏற்கனவே வில்லனோட ஆளுங்க சைனீஸ் கம்பெனில பாம்பை பிக்ஸ் பண்ணாங்கல்ல, வில்லன் அந்த பாம்பை வெடிக்க வச்சிடறான். பில்டிங் வெடிக்கிறத கண்ணால பார்த்த ஹீரோயின், டேய் ஆரடி அட்டகத்தி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, என்னடா பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டதும், போனா போது உன் பையனை விட்டுறலான்னு பார்த்தா நீ என்னையே பைத்தியம்ன்றியா, இந்த பைத்தியம் இன்னும் எந்த மாதிரியான பைத்தியகாரத்தனமான வேலையை பாக்குதுன்னு பாக்குறியா அப்படின்னு இவன் தான் ஹீரோயின் பையனோட உடம்புல ஒரு சின்ன பாம்பை இன்ஜெக்ட் பண்ணிருந்தானே, அதையும் வெடிக்க வச்சு பையனையும் கொலை பண்ணிடுறாங்க. ஆனா அவன் ஹீரோயினை மட்டும் சாகடிக்கவே இல்ல, உயிரோட கார்ல ஏத்திக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். எதுக்காக இவன் உயிரோட ஹீரோயினை வச்சிருக்கான்ற காரணத்தையும் போற போக்குலயே ஹீரோயின் கிட்ட சொல்றான். இப்ப ஹீரோயின் எடுத்துட்டு வந்திருக்க டேட்டாவை வச்சு வில்லனால முழு டெக்னாலஜியையும் உருவாக்க முடியாது, ஏன்னா இன்னும் இந்த ரிசர்ச் இன்கம்ப்ளீட்டா தானே இருக்கு. ரிசர்ச் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு ஹீரோயினோட உழைப்பு தான் காரணம். சோ அடுத்து ஹீரோயின் வில்லன் கூடவே இருந்தா ஹீரோயினால முழு டெக்னாலஜியையும் உருவாக்க முடியும் இல்லையா, அதுக்காக தான் வில்லன் ஹீரோயினை உயிரோட வச்சிருக்கான். இதை அவன் சொன்னதோட விட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோயினை உசுப்பேத்துற மாதிரி இப்ப என்ன உன் பையன் செத்துட்டான் அவ்வளவுதானே, அவன் இந்த டைம்ல தானே செத்தான், ஒருவேளை நீ இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணி உன்னால பாஸ்டுக்கு போக முடிஞ்சதுன்னு வையன், இறந்து போன உன் பையனை நீயே காப்பாத்தலாமே, அதை நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னதும், அதானே இந்த ஐடியாவும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காத டைம்ல படக்குன்னு காரோட ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சி ஹீரோயின் இழுத்ததுல
கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பள்ளத்துக்குள்ள கவுந்துருது. வில்லன் அவனோட ஆளுங்க எல்லாருமே ஆக்சிடென்ட்ல மயக்கமாக்கிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் தான் உயிரோட இருக்கா. காரை விட்டு வெளியே வந்தவ திரும்ப பாம்பு அடிச்சு அதே பில்டிங்கு போய் வாமோல் ரூமுக்குள்ள நுழைஞ்சதும் அங்கதான் அப்ரெண்டிஸும் இருக்கான். ஏண்டி வெண்ணமவளே, இப்பதான் உன்னை கஷ்டப்பட்டு போலீஸ்ல இருந்து காப்பாத்தி வெளியே அனுப்பி விட்டேன், திரும்ப ஏண்டி இங்க வந்திருக்கன்னு கேட்க ஹீரோயின் அவன் கேள்வி எதுக்குமே பதில் சொல்லாம வாமோல் ரூமுக்குள்ள ஆப்ஜெக்ட் டெலபோர்ட் ஆகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, அதுக்குள்ள போயிட்டு இருக்கா. கொப்பன் தன்னான இதை வேற பண்ண போறியா நீ? இங்க பாரு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முழுசா பண்ணதே நீதான், உனக்கே நல்லா தெரியும். நம்ம இன்னும் இந்த ரிசர்ச்ல ஹியூமன் ட்ரையல் பண்ணவே இல்ல. இந்த நிலைமையில நீ டெலபோர்ட் ஆகிறன்னு உள்ள போனா அது உன் சாவ நீயே வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுற மாதிரி. நான் சொன்னா கேளு, உள்ள போகாதன்னு அப்ரெண்டிஸ் சொல்ல தம்பி அப்ரெண்டிஸ், நானே என் பையன் என் கண்ணு முன்னால இறந்துட்டான்னு கொல்ல கான்ல இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசி என்ன வெறு பேத்தாத. நான் உள்ள போய் தாண்டா தீர்வேன்னு அடமுடிச்சு உள்ள போனவ இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்காளோ இதே ட்ரெஸ்ல டெலபோர்ட் ஆக முடியாது. அதுக்குன்னு தனியா ஒரு ட்ரெஸ் இருக்கு. உள்ளேயே அதை மாத்திக்கிட்டு டெலபோர்ட் ஆகிறதுக்கான இடத்துல போய் நின்னு இவளை டெலபோர்ட் ஆகிறதுக்கான ப்ராசஸ இவளே சிஸ்டம்ல பண்ணிட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல மேல இருந்து எனர்ஜி சோர்ஸ் ஓபன் ஆகுது. அதே சமயம் கீழே ஸ்பேஸ் டைமுக்குள்ள போறதுக்கான இடமும் ஓபன் ஆக தொபகடைன்னு ஹீரோயின் உள்ள போயிடுறா. அந்த இடமே பாக்குறதுக்கு ஸ்பேஸ்ல பிளாக் ஹோல பாக்குற மாதிரியே இருக்கு. செத்த நேரம் அங்கேயே மிதந்துட்டு இருந்த ஹீரோயினோட பாடி சில வினாடிகள்லயே தனித்தனி பார்ட்டிகளா பிரிஞ்சு 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு முன்னால இதே வாமோல் ரூமுக்குள்ள திரும்ப ஒரே பார்ட்டிகளா சேர்ந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல பாஸ்ட்ல அந்த ரூமுக்குள்ள அப்ரெண்டிஸ் தான் இருக்கான். பாஸ்ட்ல இருக்கவனுக்கு ஃபியூச்சர்ல இருந்து ஹீரோயின் வரப்போறதெல்லாம் தெரியாதுல்ல. ஆனா என்ன இது, நம்ம எதையுமே டெலபோர்ட் பண்ணல, ஆனா ஏதோ ஒண்ணு டெலபோர்ட் ஆகி வந்துட்டு இருக்கே அப்படின்னு ஒண்ணும் புரியாம எது வரப்போகுதுன்ற ஆர்வத்துல பாத்துட்டு இருக்கான். கொய்யால வந்து நிக்கிறது ஹீரோயின். நீ எப்படிமா இதுல இருந்து வர, எப்போ டெலபோர்ட் ஆன, எப்படி டெலபோர்ட் ஆன அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். பட் ஹீரோயின் சிம்பிளா சொல்றது, என் பையன் செத்துட்டான், சோ வேற வழி இல்லாம அவனை காப்பாத்துறதுக்கு ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன், இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காத, உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கலாம் டைம் இல்ல அப்படின்னு ஹீரோயின் அப்ரெண்டிஸ் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்தே சயின்டிஸ்டுக்கு போன போட்டவ, ஐயா பிராட்வே பிராய்லர் கோழி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்களோ தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, ஒரு பெரிய டேஞ்சர் டைபாலிக்கு உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு உசார் பண்ணிட்டு ஹீரோயின் சயின்டிஸ்ட் இருக்க இடத்துக்கு போறப்போ, இதுக்கு முன்னால சயின்டிஸ்ட் எனக்கு சில தகவல் தேவைப்படுது, வாமோல் ரூமுக்கு போய் அப்ரெண்டிஸ் கிட்ட அதை வாங்கிட்டு வான்னு லேடி அசிஸ்டன்ட் அனுப்பி விட்டாரு இல்ல, இப்பதான் அவ அதை வாங்குறதுக்கு வாமோல் ரூமுக்கு வரா. அவ இதைத்தான் வாங்க வருவான்றதும் ஹீரோயினுக்கு தெரியுமே. சோ அப்ரெண்டிஸ் அந்த பொண்ணு இதை தான் கேப்பா, சட்டு புட்டெல்லாம் எடுத்து கொடுத்துறாத, ஆறு அமர பொறுமையா எடுத்துக்கூடன்னு மாசா சொன்னவ சயின்டிஸ்ட் இருக்க இடத்துக்கு போறதுக்குள்ளேயே அந்த ஆள் அவ்வளவு சொல்லியும் அங்க இருந்து வெளியே வரல. சோ அங்க போன வில்லனோட ஆள் ஊசியை போட்டு சயின்டிஸ்ட கொலை பண்ணிட்டு மேல இருந்து கீழே நடந்து வந்துட்டு இருக்கான். இதை ஹீரோயின் பாத்துறா. இப்ப டெலபோர்ட் ஆகி வந்திருக்க ஹீரோயினோட பேரை நம்ம நம்பர் 2ன்னு வச்சுப்போம். வில்லனோட ஆள் சயின்டிஸ்ட கொலை பண்ணிட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் தானே நம்பர் 1 பில்டிங் குள்ள வந்திருப்பா. அப்படி இப்பதான் அவ பில்டிங் குள்ள வரவள வில்லனோட ஆளும் போன தடவை பார்த்த மாதிரியே பாக்குறான். இந்த தடவை இவங்க 2 பேரையும் நம்பர் 2 ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கா. அப்புறம் நம்பர் 1 மேல சயின்டிஸ்ட பார்க்க போனதும் கீழே இருந்த நம்பர் 2 ஒரு கர்ஷிப்ல மயக்க மருந்து கலந்து மேல போய் நம்பர் 1 கண்ணுல படாமலே அவளுக்கு பின்னாலேயே இருந்து மூக்குல கர்ஷிப் வச்சு நம்பர் 1 மயக்கமாக்கிடுறா. அந்த டைம் பார்த்துதான் நம்பர் 1க்கு வில்லன் கிட்ட இருந்து கால் வருது. பட் போன் எடுத்த நம்பர் 2 கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணிடுறா. அடுத்து சில பல சீனுக்கு முன்னால இந்த வாட்ச் அவன் பையன் கிட்ட கொடுத்துருமான்ட்டு டைரக்டர் ரெயின்போ ரேஞ்சர் வாட்ச் ஒன்னு நம்பர் 1 கிட்ட கொடுத்தாரு இல்லையா, அது நம்பர் 1ஓட பாக்கெட்ல தான் இருக்கு. நம்பர் 2 வாட்ச் எடுத்து இவளோட கையில கட்டிக்கிட்டு மயக்கமான நம்பர் 1 லிப்ட் ஏத்தி வாமோல் ரூமுக்கு அனுப்பிட்டு இவ போய் சேர்றதுக்குள்ளேயே அங்க இருக்க அப்ரெண்டிஸ்க்கு போன போட்ட நம்பர் 2, நான் லிப்ட்ல நம்பர் 1 அனுப்பியிருக்கேன், ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்காம கொஞ்ச நேரம் அவளை அங்கேயே மறைச்சு வை, அதை யாருக்கும் தெரியாம வேற பாத்துக்கோன்னு சொன்னதும் அங்கதான் லேடி அசிஸ்டன்ட் இருக்காளே அவ கண்ணில் படாம நம்பர் 1 மறைக்கிறதுக்கு அப்ரெண்டிஸ் பட்ட பாடு இருக்கு. எப்பப்பப்பப்பப்பா ஒரு வழியா பல அகாஜுகா காட்டி நம்பர் 1 மறைச்சிட்டு இருக்கான். இதே சமயம் நம்பர் 2 சயின்டிஸ்டோட பாடியை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அவன் கண்ணோட டைரக்டரை பார்க்க போயிட்டு இருக்கப்போ போன தடவை ஒரு ட்ராலியை தள்ளிட்டு வந்தாங்க. நம்பர் 1 அவசரத்துல அந்த ட்ராலி மேல இடிச்சுட்டா. இப்ப நம்பர் 2க்கு தெரியும்ல நம்ம ஓடி போயிட்டு இருக்கப்போ ட்ராலி வரும்ட்டு. சோ நேக்கா அதுல இடிக்காம எஸ் ஆகி டைரக்டர் கிட்ட போன தடவை மாதிரியே ஒரு காரணத்தை சொல்லி டைரக்டரை கூட்டிட்டு வந்து டேட்டா ரூமை திறந்து அவர் அனுப்புனதும் டேட்டாவை காப்பி பண்ணிட்டு இருக்கா. இது வரைக்கும் சயின்டிஸ்ட் செத்து போயிட்டாருன்றதை யாருமே பார்க்கல. சோ ஹீரோயின் எந்த பிரச்சனையும் இல்லாம டேட்டாவை காப்பி பண்ணிட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கப்போ வில்லனோட ஆள் இருக்கானே அவனுக்கு ஹீரோயினை ஃபாலோ பண்றதை தவிர வேற வேலை புண்ணாக்கே இல்ல போல பின்னாலேயே வந்துட்டு இருக்கான். இந்த தடவை தெளிவா இருந்த நம்பர் 2 மறுபடியும் அப்ரெண்டிஸ்க்கு போன போட்டு அவங்கிட்ட ஒரு பிளான சொல்லிட்டு இவ போய் ஒரு இடத்துல நிக்கிறா. பின்னால வந்த வில்லனோட ஆளும் நம்பர் 2க்கு முன்னால போய் நிக்க போத்துன்னு இவன் தலையில ஒரு டேங்க் ஒழுது யாரா போட்டான்னு மேல நிமிந்து பார்த்தா டேங்க போட்டது அப்ரெண்டிஸ். சோ நம்பர் 2 சொன்ன பிளான் இதான் போல. ஆக இனிமேல் நம்பர் 2 ஃபாலோ பண்ணி இவ என்ன பண்றா ஏது பண்றான்னு வில்லனுக்கு ரிப்போர்ட் கொடுக்க ஆள் இல்ல. இதை முடிச்சிட்டு நம்பர் 2 கிளம்புறதுக்கு முன்னால பில்டிங் மொத்தமும் பாம்பு இருக்கு, சோ சீக்கிரமா எல்லாரும் இங்க இருந்து கிளம்ப சொல்லு அப்படின்னு அப்ரெண்டிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நம்பர் 2 ஒளிச்சு வச்சிருந்த சயின்டிஸ்டோட பாடியை லேடி அசிஸ்டன்ட் பாக்குறா. டைரக்டருக்கு சயின்டிஸ்ட் கொலை பண்ண பரிட்டாருன்ற விஷயமும் டேட்டா ரூம்ல இருந்து டேட்டா காப்பி பண்ணப்பட்டிருக்கின்ற விஷயமும் தெரியுது. இதே டைம் டைரக்டர் கிட்ட போன அப்ரெண்டிஸ்
அப்ரெண்டிஸ் பில்டிங்ல பாம் இருக்குன்ற மேட்டர் சொல்றான். அப்படியே இன்னொரு பக்கம் நல்லா போலந்து நாட்டு பொன்வண்டு மாதிரியே இருக்காப்ல வில்லன். அவங்கிட்ட டேட்டாவோட போன நம்பர் 2 இந்த தடவைலாம் செம்ம ஷார்ப்பா இருக்கா. நம்பர் 2க்கு வில்லனை பத்தி 2 விஷயம் நல்லா தெரியும். ஒன்னு, அவனுக்கு இந்த டேட்டா வேணும். ரெண்டாவது, ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ண ஹீரோயின் வேணும்ன்றதுனால என்ன ஆனாலும் அவன் நம்பர் 2 கொலை பண்ண மாட்டான். இது ரெண்டையே துடுப்பு சீட்டா வச்சுக்கிட்ட நம்பர் 2 வில்லனுக்கு பக்கத்துல கூட போல. காரை விட்டு இறங்கினதும் கடலுக்கு பக்கத்துல போய் நின்னு, இப்ப நீ என் பையனோட உடம்புல இருக்க பாம்பை வெளியே எடுத்துட்டு அவனை என்கிட்ட அனுப்பல, டேட்டாவை கடலுக்குள்ள போட்டுருவேன், எப்படி வசதின்னு மிரட்டினதும் வில்லனும் நம்பர் 2 கேட்டுக்கிட்ட மாதிரியே பையனோட உடம்புல இருந்து பாம்பை வெளியே எடுத்துட்டு பையனை நம்பர் 2 கிட்ட அனுப்பிடுறான். அடுத்து சோக்கா டேக்கா குத்த ஹீரோயின் பையனோட கார் ஏறி எஸ் ஆகுறா. சரி, இன்ஃபர்மேஷன் ஆச்சு கிடைச்சிச்சு, அதுவாவது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவோம்னு வில்லனோட ஆள் ஒருத்தவன் நம்பர் 2 எடுத்துட்டு வந்த கேப்சூலை செக் பண்ணா அங்கதான் நம்பர் 2 வச்சிருக்கா ஒரு ட்விஸ்ட. நம்மளும் வில்லனும் நினைச்ச மாதிரி நம்பர் 2 எடுத்துட்டு வந்த கேப்சூல்ல எந்தவித டேட்டாவும் இல்ல. சொல்ல போனா நம்பர் 2 கம்பெனில இருந்து டேட்டாவை காப்பி பண்ணவே இல்ல. போச்சா 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 புட்டிங்கடா அவள அப்படின்னு டேட்டா இல்லன்ற கோவத்துல வில்லனும் அவனோட ஆளுங்களும் 3 காரை எடுத்துக்கிட்டு நம்பர் 2 ஓட காரை வெறித்தனமா சேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்பர் 2வும் அவனுங்களுக்கு என்னென்ன மாதிரியோ தண்ணி காரிட்டு பல தடைகளை தாண்டி ஒரு வழியா பையனோட தப்பிச்சிடுறாங்க. அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கப்பதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஹீரோயின் ஓட்டிட்டு இருக்க காரோட டயருக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு அதோட அடுத்த சீன்ல ஹீரோயின் 2வது தடவையா டெலிபோர்ட் ஆகி வர மாதிரி காட்டுறாங்க. சோ இப்போ டெலிபோர்ட் ஆகி வர ஹீரோயினோட பேரை நம்ம நம்பர் 3ன்னு வச்சுப்போம். எல்லாம் தான் கரெக்டா போயிடுச்சு, அப்புறம் ஏன் நம்பர் 3 வரான்னு தோணுது இல்லையா? அதுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் போறாங்க. வில்லனோட சேசிங்ல பல தடைகளை தாண்டி நம்பர் 2 தப்பிச்சோம். லாஸ்ட் டைம்ல ஷார்ட் கட்ல நம்பர் 2 ஓட காருக்கு முன்னால வேற ஒரு கார்ல வந்த வில்லன் அவனோட கார்ல உட்காந்துக்கிட்டு நம்பர் 2 ஓட கார்ல ஷூட் பண்ணிருக்கான். வெளியே வந்த புல்லட் காருக்கு உள்ள இருந்த ஹீரோயின் பையன் மேல பட்டு அவன் 2வது தடவையும் செத்துட்டான். சோ இறந்த பையனை திரும்ப மீக்கிறதுக்காகத்தான் 3வது ஹீரோயின் வந்திருக்கா. யாரு டெலபோர்ட் ஆனாலும் 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு முன்னால நடந்த பாஸ்டுக்கு தானே வருவாங்க. நம்பர் 2 டெலபோர்ட் ஆகி வரப்போ சயின்டிஸ்டே சாகல, அவ அந்த டைம்லயே வந்துட்டா. ஆனா போன தடவை நம்பர் 2க்கும் வில்லனுக்கும் பயங்கரமான கார் சேசிங் நடந்தது இல்ல, அதுல டைம் ஆயிட்டு இருக்கு. சோ நம்பர் 2 டெலபோர்ட் ஆகி நம்பர் 3 வெளியே வரப்போ இந்த டைம்ல எல்லாம் பில்டிங்ல பாம் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்பர் 2 டேட்டாவை எடுத்துட்டு வெளியவே போயிட்டான்னு அர்த்தம். அந்த டைம்ல எனக்கு தான் நம்பர் 3 வந்திருக்கா. அதோட வார்ம்ஹோல் ரூம்ல இருந்த அப்ரெண்டிஸ் இந்த டைம்ல எல்லாம் நம்பர் 2 டெலபோர்ட் ஆகி வரத பாத்திருப்பான். மறுபடியும் அவ டெலபோர்ட் ஆகி நம்பர் 3 வெளியே வந்ததும் நீ என்னமா ஆஃப் எலி லீவுக்கு ஆயா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி சும்மா சும்மா டெலபோர்ட் ஆகி வந்துட்டு இருக்க, இதெல்லாம் பயங்கர ரிஸ்க், எதுக்கு இத்தனை தடவை டெலபோர்ட் ஆயிட்டு இருக்கேன்னு கத்துனதும் போன 2 தடவை மாதிரி இல்லங்க, இந்த தடவை நம்பர் 3 செம்ம வயலன்ஸா இருக்கா. கேள்வி கேட்ட அப்ரெண்டிஸோட கழுத்தை கவிடுறா. டேய் அமேசான் காட்ட அபூர்வ குரங்க, நானே என் உயிருக்கு உயிரான பையன் என் கண்ணு முன்னால 2 தடவை செத்துட்டான்னு கடைசி கட்ட காண்டுல இருக்கேன், ஏதாவது பேசி என்கிட்ட அடி வாங்கி சாவாத. கம்முன்னு 2 இவன் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த ஒரு போன் எடுத்தவ பில்டிங்கை விட்டு வெளியே வந்து நம்பர் 2க்கு போனை போட்டு, நான் தான் நீ எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கேன், நம்ம பையன் 2வது தடவையும் சாவ போறான், அவனை காப்பாத்தணும்னா நீ இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும், கொஞ்சம் சொல்றியான்னு நம்பர் 3 கேட்டதும் இப்பதான் நம்பர் 2 வில்லனோட ஆளுங்க எல்லாம் தண்ணி காரிட்டு ஹார்பரை விட்டு வெளியே வரா. இன்னமும் வில்லனோட கார் நம்பர் 2 ஓட காருக்கு முன்னால வரல. கரெக்டா வில்லனோட கார் நம்பர் 2 ஓட காருக்கு முன்னால வந்து நிக்கிறப்போ பிரிட்ஜுக்கு மேல காரை ஓட்டிட்டு வந்த நம்பர் 3 அங்க இருந்து அவளோட காரை வில்லன் கார் மேல குத்துனதும் நடந்த ஆக்சிடென்ட்ல யாருக்குமே எதுவும் ஆகல, எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க. அதோட வில்லனும் நம்பர் 3 அவ தலையை கீழே குனிஞ்சிட்டு இருந்ததுனால வந்திருக்கிறது ஹீரோயின் தான்றதை அவனால கண்டுபிடிக்க முடியல. அவன் நோக்கம் எல்லாம் தப்பிச்சு போற நம்பர் 2வையும் அவளோட பையனையும் பிடிக்கிறதா தான் இருக்கு. சோ அவங்களுக்கு பின்னால இவன் வர்றான், இவங்களை பார்த்த நம்பர் 3 அவளுமே பின்னால ஓடி வந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கம்பெனில நம்பர் 3 ஓட நடவடிக்கை எதுவும் சரியில்லை, சும்மா சும்மா ஹீரோயின் டெலபோர்ட் ஆயிட்டு இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோன்ற பயத்துல மயக்கமான நம்பர் 1 இன்னமும் கம்பெனிலே தானே இருக்கா. அவளை முன்னால வச்சுக்கிட்டு அப்ரெண்டிஸ் டைரக்டர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். நம்மளோட ரிசர்ச் சக்சஸ் ஆயிடுச்சு, ஹீரோயின் 2 தடவை டெலபோர்ட் ஆகி வந்துட்டான்னு அப்ரெண்டிஸ் சொல்ல, அடங்கொக்க மக்கா இந்த உண்மை ஏன்டா இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாம இருந்த? சரி பில்டிங்ல பாம்பு வேற இருக்குன்னு சொல்ற, அது வெடிச்சு ஏதோ ஆயிட போகுது, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்டை பேக்கப் எடுத்து வைக்கணும், அதுக்கு முன்னால நீ இந்த வேலையை பாரு, நானும் ஹீரோயினும் போயிட்டு இதை பாத்துக்கிறோம்னு டைரக்டர் நம்பர் 1 2 பேரும் டேட்டா ரூமுக்கு போறாங்க. இந்த பக்கம் நம்பர் 2 கிட்ட வந்தா இவ பையனோட ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல ஒளிஞ்சிருக்கா. பையன் வேற ரொம்ப பயந்துட்டு இருந்ததுனால அவன் பயத்தை போகணுமேன்ட்டு டைரக்டர் கொடுத்த ரெயின்போ ரேஞ்சர் வாட்ச் இவகிட்ட தானே இருக்கு, அத பையனுக்கு கிஃப்டா கொடுக்க அப்ப இவங்களை தேடி வில்லனும் இங்க வந்துடுறான். இவன் எப்படி நம்ம எங்க போனாலும் வந்துட்டு இருக்கான்னு நம்பர் 2க்கு ஒரு டவுட். அதே சமயம் வாட்ச் வாங்கின பையன், அம்மா இது ரெயின்போ ரேஞ்சர் வாட்சே இல்லம்மா, இது வேற ஏதோ வாட்ச் மாதிரி தெரியுதுன்னு சொல்ல ஹீரோயின் வாட்சை வாங்கி உடைச்சு பார்த்தா அங்க ஒரு அதிரி புதிரியான ட்விஸ்ட், வாட்சுக்குள்ள ஜிபிஎஸ் டிராக்கர் இருக்கு. வாட்சை கொடுத்தது டைரக்டர்ன்ற பட்சத்தில் ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சதும் அந்த ஆள தானே இருக்கணும். சோ அந்த ஆளு வில்லன் எல்லாரும் கூட்டு களவானீங்க. இது தெரிஞ்சதும் முதல்ல உள்ள வர வில்லன் இருந்து தப்பிக்கணுமே, அதுக்காக நம்பர் 2வும் வில்லனுக்காக டிராப் எல்லாம் வச்சு எப்படியாவது அவனை மடக்கலாம்னு பார்த்தா கடைசியில நம்பர் 2 தான் அவன்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாக வேண்டியதா இருக்கு. அவ்வளவுதான், முச்சுட்டீங்க போங்க, நம்ம கதை முடிஞ்சிடுச்சு
முடிஞ்சிடுச்சுன்னு நம்பர் 2வே நினைக்கிறப்பதான் நம்பர் 3யோட என்ட்ரி. அவ கையில துப்பாக்கியோட உள்ள வந்து காட்டின சில்லாக்கிட்டுமா வேலையில வில்லன் சாகலாம் இல்ல ஒரு மாதிரி மயக்கமாக்கிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்பர் 2 நம்பர் 3 கிட்ட டைரக்டரும் இதுல கூட்டு களவாணிதான்றத சொல்றா. இதோட வில்லன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயே அவனோட ஆளுங்க எல்லாரையும் இங்க வர சொல்லிருப்பான். அவனுங்க வேற வந்துடுறானுங்க. இவனுங்கள்ட்ட இருந்து ஹீரோயினோட பையனை காப்பாத்தணுமே, அதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நம்பர் 2 என்ன சொல்றா, பையனை காப்பாத்துறத நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல இவனுங்களெல்லாம் ஆய கட்டிட்டு கம்பெனிக்கு போயிட்டு டைரக்டர் கிட்ட நம்ம ரிசர்ச் டேட்டா மாட்டாம பாத்துக்கோ அப்படின்னு ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுக்கிறாங்க. நம்பர் 3 அவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்பர் 2 ஒரு ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்தா அவ பையனை பார்க்க போறப்போ இதே ரூம்ல தான் வில்லன் உள்ள வந்து நம்பர் 2 அவனுக்காக ட்ராப் எல்லாம் செட் பண்ணால. வில்லன் ட்ராப்ல மாட்டி தலைகீழா தொங்கிருப்பான். அப்ப அவங்கிட்ட இருந்த பாக்குறதுக்கு குத்தூசி மாதிரி இருக்கு, ஆனா அதுல ரத்தம் படிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு கம்பி கீழே விழுந்திருக்கு போல. அதை ஹீரோயினோட பையன் எடுத்து நம்பர் 2 கிட்ட கொடுக்குறான். அது என்னெல்லாம் தெரியல. நம்பர் 2 அதை எடுத்து வச்சுக்கிட்டு ரோப் ஒண்ண கட்டி ஜன்னல் வழியாகவே பையனை கூட்டிக்கிட்டு கீழே இறங்கிடுறான். அப்புறம் நடந்த சண்டையில பையனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. சோ அவனை பக்கத்துல இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றா. அப்பவே நம்பர் 2 கம்பெனில இருந்து அப்ரெண்டிஸ்க்கு கால் பண்ணி டைரக்டர் பண்ண தில்லாலங்கடி வேலை எல்லாம் சொன்னதும் டேட்டா ரூம்ல இருக்க டைரக்டர் கிட்ட போன அப்ரெண்டிஸ், ஏயா கடந்த கால காஷ்மோரா, இத்தனை வருஷமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் அந்த ப்ராஜெக்ட பண்ணோம், ஏயா கட்சியில இப்படி கருப்பாடா மாறிட்டேன்னு கேட்க, அது வரைக்கும் நல்லவ மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இருந்த டைரக்டர் இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுன்னதும் பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுத்து அப்ரெண்டிஸோட வயிற்றுலயே ஷூட் பண்ணிடுறான். பக்கத்துல இருந்து இதை பார்த்த நம்பர் 1க்கு அல்லு விட்டுருது. தல ஏன் தல ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவளும் கேட்டா, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட முதல்ல ஆரம்பிச்சது யாரடி, நான் தானே. இந்த ப்ராஜெக்டுக்காக நான் என்னோட குடும்பத்தையே இழந்துட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களா என்ன விட்டு போயிட்டாங்க. அப்பவும் நான் இந்த ப்ராஜெக்ட விடாம பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ நடுவுல நீ வந்த, உனக்கு இருந்த அறிவுனால ப்ராஜெக்ட் படிப்படியா முன்னேறி போனதும் எல்லாரும் ஒன்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னதான் உன் அறிவு திறமையினால ப்ராஜெக்ட் இவ்வளவு தூரம் வந்திருந்தாலும் இதுக்கு பேஸ்மெண்ட் போட்டது யாரு, நானு. என்னை எவனாச்சும் கண்டுகிட்டானா, உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா, நீ இந்த ப்ராஜெக்ட 90% கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட ஒரு மீட்டிங்க போட்ட பாரு. அப்பவே இனிமேல் நான் இதுல தேவையில்லன்னு என்ன டைரக்டர் பதவியை விட்டே தூக்கிட்டானுங்க. எப்படி இருக்கும் எனக்கு. நான் அந்த வெறியில இருக்கப்பதான் ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு என்ன மீட் பண்றதுக்கு வில்லன் வந்தான். எனக்கு எவ்வளவு பணம் வேணும்னா தரேன், நம்ம எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்டை மட்டும் எடுத்து கொடுத்தா போதும்னு கேட்டான். பட் எனக்கு பணமா முக்கியம், எனக்கு கிடைக்காத பேர் வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. சோ நான் அவன் கூட செட்டு சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்டை ஓ மூலியமா எடுக்கிறதுக்கு உன் பையனை பகடக்காயா பயன்படுத்த வச்சேன். அதோட எனக்கு மரியாதை கொடுக்காத கம்பெனி இந்த உலகத்திலே இருக்க கூடாதுன்னு தான் கம்பெனியையும் பாம் வச்சு வெடிக்க வைக்க சொன்னேன். எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆனா நீ டெலபோர்ட் ஆகி வருவான்றதுதான் பிளான்லயே இல்லாத ஒண்ணு. வந்தது வந்துட்ட, இப்போ என் கையால சாக போற அப்படின்னு டைரக்டர் நம்பர் 1 போட்டு தள்ள போறப்போ வில்லன் என்ட்ரி கொடுத்துறான். இவனுக்கு தேவை எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் டேட்டா தானே. அங்க நம்பர் 3 கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா இவனுக்கு டேட்டா கிடைக்காது, கம்பெனிக்கு வந்தா தானே கிடைக்கும். நம்பர் 3 இவன் ஆளுங்களோட சண்டை போட வச்சுட்டு பயபுள்ள இங்க வந்துருச்சு. வந்ததோட மட்டும் இல்ல, வந்த அடுத்த செகண்டே அதான் ஹீரோயின் டெலபோர்ட் ஆகி வந்திருக்கா. அப்படின்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு தானே அர்த்தம். இனிமேல் நீ எனக்கு தேவையில்ல, ஹீரோயினும் எனக்கு தேவையில்ல, 2 பேரும் சாவுங்கன்ட்டு முதல்ல டைரக்டரை போட்டு தள்ளவன் ரெண்டாவது நம்பர் 1 போட்டு தள்ள வரப்போ அங்க வில்லனோட ஆளுங்க எல்லாரையும் முடிச்சு கட்டிட்டு நம்பர் 3 இங்க வந்துடுறா. ஒரே இடத்துல நம்பர் 1 நம்பர் 3 2 பேரும் சேர்ந்து வில்லனை அடிச்சு பொலன்னு பொலந்து நடக்க முடியாத அளவுக்கு படுக்க போட்டதும், ஏண்டா உனக்கு என்ன இந்த ப்ராஜெக்ட் அடையணும்ன்றதுல அவ்வளவு வெறி, அப்படி இந்த ப்ராஜெக்ட வச்சு என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க. வில்லனும் அவனோட கடந்த கால பிளாஷ்பேக் ஒன்னு சொல்றான். ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசத்துக்கு முன்னாலே இவனோட பொண்டாட்டியும் பொண்ணும் வெளிநாட்டுல இருந்து இவனை பாக்கிறதுக்கு பிளைட் ஏறி வந்திருக்காங்க. அப்ப அவங்க வந்த பிளைட் கிராஷ் ஆகி அவங்க மட்டும் இல்லாம பிளைட்ல வந்த எல்லாருமே காலி. இவனுக்கு திரும்ப இவனோட ஃபேமிலியை உயிரோட கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. இதே அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இல்லையா நம்பர் 2, பையனை காப்பாத்திட்டு அந்த பில்டிங்ல இருந்து வரப்ப கூட சின்ன பையன் ரத்தம் படிஞ்ச ஒரு குத்தூசி எடுத்து நம்பர் 2 கிட்ட கொடுத்தானே. ஆக்சுவலா அது ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ். அவ அதுல இருக்க வீடியோவை ஹாஸ்பிட்டல்லே இருந்து பிளே பண்ணி பாக்குறா. ஒரே டைம்ல அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் வில்லன் சொல்ற பிளாஷ்பேக்கோட வாய்ஸ் ஓவரும் ஓடிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, இறந்த மனைவியையும் குழந்தையும் திரும்ப உயிரோட கொண்டு வரணும்னா அதுக்கு இவன் பாஸ்டுக்கு போய் ஆகணும். சோ இவன் பாஸ்டுக்கு போறதுக்காக படத்தோட ஆரம்பத்துல ஐபிடி கம்பெனி டைம் டிராவல் சம்பந்தமா ஒரு சயின்ஸ் லேப்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரிசர்ச்சுக்கு மனுஷங்களெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து ஒருத்தவனை இன்னொருத்தவன் அடிச்சுக்கிட்டு செத்துட்டான்னு நம்ம பாத்துருந்தோம்ல. அதே லேப்ல ரிசர்ச்சுக்கு உட்படுத்தப்பட்ட ஆளா வில்லனும் இருந்திருக்கான். வில்லன் வாலண்டியரா போயிட்டு சயின்ஸ் லேப்ல பேஷண்டா சேர்ந்ததுமே இவனோட காதுக்குள்ள அந்த ரெக்கார்டிங் டிவைஸை விட்டுருக்காங்க. அப்பையில இருந்து வில்லன் அவன் கண்ணால எதை பார்த்தாலும் அது அந்த ரெக்கார்டிங் டிவைஸ்ல ரெக்கார்ட் ஆயிடும். இப்படி போயிட்டு இருக்கப்பதான் திடீர்னு லேப்ல இருந்த பேஷண்ட்ல ஒருத்தவன் சடனா உக்கிரமாகி பக்கத்துல இருந்தவங்கள தாக்க ஆரம்பிச்சதும் பதிலுக்கு அவங்களும் தாக்கியிருக்காங்க. இதுல பேஷண்ட் ரிசர்ச் பண்ணவங்க எல்லாருமே காலி. அதுக்கு மேல அந்த ரிசர்ச் பண்ண ஆள் யாரும் இல்ல. இந்த பக்கம் வில்லனும் பாஸ்டுக்கு போகணுன்ற இவனோட எண்ணத்தை மாத்திக்கிற மாதிரி இல்ல. அந்த டைம் தான் ஐபிடியோட சிஓ கிட்ட போய் பேசியிருக்கான். அந்த ஆளும் சைனீஸ் கம்பெனி இந்த ப்ராஜெக்ட முடிக்கிற மாதிரி இருக்காங்க, நீ அவங்கள்ட்ட போய் ப்ராஜெக்ட திருடிடுன்னு ஐடியாவை கொடுத்திருக்கான். இப்படி எதெல்லாம் நடந்து வில்லன் அதை பார்த்து ரெக்கார்டிங் டிவைஸ்ல ரெக்கார்ட் ஆச்சோ இது ஹாஸ்பிட்டல்ல பார்த்த நம்பர் 2 பையனுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும்ன்றதுக்காக ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து போட அப்பதான் நம்பர் 2
2க்கு ஒரு ட்விஸ்ட். இது வரைக்கும் அவளோட உடம்புல இல்லாத ஒரு மார்க் இப்ப உடம்புல பல இடத்துல வந்திருக்கு. இத பார்த்ததும் தான் நம்பர் 2 ஒரு விஷயத்தை யோசிக்கிறா. நடுவுல சயின்டிஸ்ட் ஒரு மேட்டர் சொன்னாரு இல்ல, என்னன்னே தெரியலமா, டெலபோர்ட் ஆன சிம்பான்சி இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப அதோட எஸ்ஆர் செல்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுது, இதனால அதோட டிஎன்ஏவுக்கே ஆபத்து வரும்னு அவர் சொல்லியிருந்தாரு பாருங்க. அத நம்பர் 2 யோசிச்சுட்டு இருக்க, அந்த பக்கம் பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி முடிச்ச வில்லன் நம்பர் 3 பார்த்து, உனக்கே அவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? இங்க டெலபோர்ட்டே ஆகாத ஒருத்தி நின்னுட்டு இருக்கா. நம்பர் 1 நீ 2 தடவை டெலபோர்ட் ஆனவ. நம்பர் 3 அவளை விட நீ எவ்வளவு வல்கரா நடந்துக்கிற. இதே தான் எங்க லேப்லயே நடந்துச்சு. ஒரு ஆளை டெலபோர்ட் பண்ணி இன்னொரு டைம்ல என்ன கொண்டு வரப்போ டெலபோர்ட் ஆகி வரவன் உக்கிரமா நடந்துகிட்டு மத்த எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சான். இதே தான் உங்களுக்கும் நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு செத்துருவீங்க பாருங்க அப்படின்னு வில்லன் பேசிட்டு இருக்கும் போதே நம்பர் 3 வில்லனை ஷூட் பண்ணிடுறா. இந்த வீணா போன சீனா தானா எவ்வளவு வக்கர புத்தி புடிச்சவனா இருப்பான்னு பாருங்க. குண்டடி வாங்கி சாவரப்ப கூட பில்டிங் மொத்தமும் பாம்ப செட் பண்ணி வச்சிருந்தானுங்கல்ல, அந்த பாம் ரிமோட்டோட பட்டனை பிரஸ் பண்ணிட்டு தான் சாவறான். சோ பில்டிங்ல பாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா ஒண்ணுங்க, வில்லன் சாகறதுக்கு முன்னால சொன்னது 200% கரெக்ட். இப்ப நம்பர் 2 நம்பர் 3 என்ற 2 ஹீரோயின் ஒரு டைம் லைன்ல இருந்து டெலபோர்ட் ஆகி இங்க வந்திருக்காங்க. நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன மாதிரி டெலபோர்ட் ஆகி வந்தவங்களால பழைய டைம் லைனுக்கு போக முடியாது. அப்ப இவங்க 2 பேரும் இங்கே தான் இருந்தாகணும். ஹீரோயினுக்கு இருக்கிறதோ ஒரு பையன் கூட 3 அம்மா இருந்தா நல்லா இருக்காதுல்ல. சோ என் பையன் கூட ஒரே அம்மாவா நான் தான் இருக்கணும், அதுக்கு நீ சாகணும்னு நம்பர் 3 நம்பர் 1 கொலை பண்றதுக்கு துரத்திட்டு இருக்கா. இப்படியே 2 பேரும் வாமோல் ரூமுக்குள்ளேயும் போயிடுறாங்க. நம்பர் 3 நம்பர் 1 கொல்லையும் பண்ண போயிடுறா. அப்ப நம்பர் 2 ஓட இன்ட்ரோ. அவளும் கையில துப்பாக்கியோட வந்துடுறா. வந்ததோட மட்டும் இல்ல, எவ்வளவு வேகமா வந்தாலோ அதே அளவுக்கு வெறித்தனமா ஒரு ட்விஸ்ட கொடுக்கறா. இவன் நம்பர் 3 கொலை பண்ண போறதாகவும் கொலை பண்ணிட்டு தன்னைத்தானே சாகடிச்சுக்க போறதாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க, என்ன சொல்ற நீ, ஒன்னும் புரியலையே, ஏன் உன் பையன் கூட இருக்காம நீயே உன்னை சாகடிச்சுக்க நினைக்கிற அப்படின்னு நம்பர் 3 கேட்டா, அதாமா லாஜிக்கு, அப்படிதான் நடந்தாகணும். நம்ம சயின்டிஸ்ட் ஒரு சீன்ல சொன்னானே, உனக்கு ஞாபகம் இல்ல, டெலபோர்ட் ஆகிறதுனால ஒருத்தவங்களோட எஸ்ஆர் செல்ஸ் பாதிக்கப்பட்டு டிஎன்ஏவோட அமைப்பே மாற வாய்ப்பு உண்டுன்னு. நம்பர் 1 தவிர்த்து நீ நானு 2 பேருமே டெலபோர்ட் ஆனவங்க. சோ நம்மளோட டிஎன்ஏ கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்பட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம கார் பார்க்கிங்ல கார் எடுக்கிறப்போ யாருன்னே தெரியாதவன் நம்ம காரை பிடிச்சி தொங்கிட்டு நீ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மூளை வெடிச்சு செத்தாம் பாரு. ஐபிடியோட சயின்ஸ் லேப்ல நடந்த கலவரத்துல டெலபோர்ட் ஆகி தப்பிச்ச ஒரே ஆள்னா அது அவன் தான். டெலபோர்ட் ஆன கொஞ்ச நாள்லயே டிஎன்ஏ பாதிக்கப்பட்டு மூளை வெடிச்சு அவன் செத்துட்டான். நாளைக்கு உனக்கு எனக்கு 2 பேருக்குமே இதான் நடக்கும். சோ நீ தேவையில்லாம நல்லா இருக்க நம்பர் 1 கொலை பண்ணி பையன் கூட இருக்கன்னு சொல்லி கொஞ்ச நாள்ல நீ செத்து அவன் அனாதையா விடுறதுக்கு பதில் இவளாவது நம்ம பையனை பாத்துக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. நான் சொல்றதை கேளுன்னு நம்பர் 2 சொல்லி பார்த்தோம். நம்பர் 3 கேட்கல. பேசிட்டு இருக்கும் போதே நம்பர் 2 நம்பர் 3 ஷூட் பண்ணிடுறா. அப்புறம் நம்பர் 1 கூப்பிட்டு, நம்ம பையன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், இனிமேல் நீ தான் அவனை கடைசி வரைக்கும் பத்திரமா பாத்துக்கணும், அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளா ஆகிற வழியை பாரு, சீக்கிரம் பாம்பு அடிக்கிறதுக்குள்ள பில்டிங்கை விட்டு வெளியே போ அப்படின்னு நம்பர் 2 நம்பர் 1 வெளியே அனுப்பிட்டு, எந்த டெலபோர்ட் டிவைஸ்னால இவ டெலபோர்ட் ஆகி வேற டைம்ல எனக்கு வந்தாலோ அதே டெலபோர்ட் டிவைஸோட ஸ்பேஸ் டைமுக்குள்ள போயிட்டு தன்னை அழிச்சுக்கிறதுக்கான ப்ராசஸ நம்பர் 2 சிஸ்டம்ல பண்ணிட்டு இருக்கப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து சின்ன பையன் அவனோட அம்மாவுக்கு கால் பண்ண, போன் இருக்கிறது நம்பர் 2 கிட்ட தானே. சோ நம்பர் 2 தான் போன் எடுக்கிறா. மா நம்ம திரும்பவும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்ட, எங்கம்மா இருக்கன்னு பையன் கேட்டதும் நம்பர் 2 ஆல அவன் கூட இருக்கவும் முடியாது, அவனை விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. சோ 2 மனசோட அழுதுகிட்டே, எங்கேயும் போலடா, அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்கிட்ட வந்துருவேன், அம்மா என்ன சொல்றனோ அதை கேட்டு எந்த சேட்டையும் பண்ணாம நல்லா படிச்சு நல்ல பையனா வளரணும் சரியா அப்படின்னு கடைசியா தன்னோட பையன் கிட்ட பேசிட்டு டெலபோர்ட் டிவைஸுக்குள்ள ஸ்பேஸ் டைமுக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே பையன் கூட இது வரைக்கும் வாழ்ந்த மெமரிஸ்லாம் நினைச்சுக்கிட்டே நம்பர் 2 நெருப்போட நெருப்பா கரைஞ்சிடுறா. அப்படியே எங்க சீனை கட் பண்ணா பில்டிங் வெடிக்கிறதுக்குள்ள நம்ம அப்ரெண்டிஸ் இருக்கானே, அவனு இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். அவனை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்த நம்பர் 1 நேரா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்ச தன்னோட பையனை பார்த்து அவனை கட்டி பிடிச்சு பாசத்தை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா பாய்.